இன்டிகிரேட் ஃபார்ம் கணிரன் போடுவர் இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது போயர் தலைச்சேரி கடாய்ங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பல்லு பார்த்தேங்க. பல்லு பார்க்குறப்ப 2 பல்லு இருந்தது. ஆல்ரெடி வீடியோவில் இதை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரீடிங்க்கு வேண்டியது வச்சுருந்தாங்க. இன்னொரு 2 ஆடு பயிராவது இருக்குதுன்ட்டு மறுபடியும் இப்போ பக்ரீத்துக்கு அப்புறம் 2 மாதம் வச்சுருந்துட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்திருந்தா 2 பல்லிருந்து 4 பல் ஆகிருக்கலாம், இல்லைன்னா 2 பல்லாகவும் இருக்கலாங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து நேரில் பார்த்து எடுத்துக்கலாங்க. கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வயதான ஆடுன்னு போடுறீங்க. போயருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொம்புகள் கொஞ்சம் நீளமாக தான் வருங்க. எதுவுமே வந்து நம்ம இடத்துல இருக்கிறதுக்கு வந்து நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க. நண்பர்களுக்காக நம்ம சர்வீஸ்க்காக போடுறதுக்கெல்லாம் வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக ஒரு ஃபார்முக்கு போய் நேரில் பார்த்து பல்ல பார்த்து அது வால்ச்சுழி இருக்குதா என்னென்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. நாங்கள் வந்து இருக்கிற இடத்த சொல்ல முடியும். நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கிறது நல்லதாக பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு பொறுப்பு தானுங்க. இந்த கிடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. நான் கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் கொடுக்குறப்போ ஒரு 34 கிலோ வெயிட்டில் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. 5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80 கிலோ சைஸ் அளவுக்கு வந்திருக்குதுங்க. கிடாயை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது. நேச்சுரலாக வந்து மேய்ஞ்சிட்ருக்குங்க. எந்த விதமான கெமிக்கல் ஃபீட்ஸில் எதுவும் கொடுக்குறதில்ல, மெடிசன் எதுவும் பெருசாக கொடுக்குறது இல்லைங்க. நேச்சுரலாக தோட்டத்தில் மேயிறது தான். இது வந்து நம்ம ஃபார்ம் பக்கத்தால் இருக்கிறதுனால பக்கத்தில் போய் எடுக்க முடியலைங்க. கம்பி வலை இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் பத்தாதனால வெளியிருந்து அப்படியே எடுத்தோம். டைரெக்டாக ஆட்டுக்காரரோட ஃபோன் நம்பர் போடாத காரணம்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து டைம் பாஸ்க்காகவே கூப்பிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுறாப்புல இருக்குதுங்க. பார்த்தா அண்ணா ஒரு 10 மணிக்கு வரேன், 12 மணிக்கு வரேன்னு சொல்கிறதுனால அவங்க வந்து வேறு வேலையை விட்டுட்டு வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாப்புல கொஞ்சம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து கன்ஃபார்மாக வேணுங்கிற நண்பர்கள் வந்து என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவர் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இருக்குதா இல்லையான்னு கேட்டு அப்புறம் நீங்கள் வாங்க. இது இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக எனக்கு கால் பண்ணிவிட்டு முத்தூர் வந்துடுங்க. முத்தூர் வந்து நான் அந்த கடாய்க்கார நம்பராக இருந்தாலும் சரி, ஆடு வாங்குறப்ப இருந்தாலும் அவர் நம்பராக இருந்தாலும் நான் தாரேங்க. அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துக்குங்க. நேரில் போய் பார்த்து அதை நான் சொன்ன மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தெளிவாக இருந்தால் எடுங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் அவங்ககிட்டயே வந்து பார்கெயின் பண்ணி பேசுகிறப்பனாலும் பேசிக்கலாம். அது உங்கள் பொறுப்பு தானுங்க. நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபார்ம் கம்பேர் பண்ணி நம்ம ரொம்ப குறைவாக தான் கொடுத்துட்ருக்குறோங்க. வெளியிலலாம் 500, 600ன்னு சொல்லிட்டுருக்காங்க. நாங்கள் அந்த ப்ரைஸெல்லாம் கொடுக்குறதில்ல. நார்மல் ப்ரைஸ் தான் வந்து தலைச்சேரி போகுதுங்க. சோஜத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ், போயர் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட குவாலிட்டி பார்த்து தான் வாங்குவோங்க. ரொம்ப நன்றிங்க.